நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து நெஞ்சுவலி. நெஞ்சுவலி வந்து அதிகம் எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உணவு முறைகளில் சீக்கிரமாக செரிக்கணும். அதே போல் எண்ணெய் தூவம் அதிகமாக பொரிச்சது வறுத்தது அப்படின்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்டதும் ஒரு 10 நிமிஷம் கழித்து சுடு தண்ணி சாப்பிட்ணும். சுடு தண்ணி சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக அந்த எண்ணெய் தூவத்தை எல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்க செய்யும். அப்படி நம்ம சுடு தண்ணி சாப்பிடாம பச்சை தண்ணியோ குளிர்ந்த தண்ணியோ சாப்பிட்டோம் அப்படின்னா அது தன்மைகள் மாறும். கொழுப்பாக உடனே சேர ஆரம்பிக்கும். அது அப்படியே கொழுப்பு படிவங்களாக உள்ளே போகையில் சீக்கிரம் செரிக்காமல் இருக்கும். இதனாலையும் நெஞ்சு வலி அதிகமாக நெஞ்சு எரிச்சலாகி அப்புறம்தான் வலி உண்டாகும். சிலருக்கு வாயு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அதனாலையும் நெஞ்சு வலி நோய் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சரியாக மூச்சு விட சிரமமாக இருக்கும். சரியாக நடைப்பயிற்சி குறைஞ்சி வீட்டிலையே அதிகம் இருக்காங்க, வெளியிடங்கள்லாம் போகலை செய்யலை, பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடும். அதே போல் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக அதிக பலு உள்ள தன்னோட வெயிட்டை விட அதிக எடை தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகளாகும். அதே போல் அதிக தூரம் நடக்கிறது செய்கிறது, நீரில் அதிக ஆழமான பகுதிக்கு நீச்சல் அடித்து செஞ்சு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததும் அவங்க கொஞ்சம் உடம்புல மறுபடியும் நீர் பக்கெட்லேயோ இல்லை கப்புலேயோ எடுத்து நம்ம மேலில் சாதாரணமாக ஊற்றணும். அப்படி ஊற்றினோன்னா உடம்பு சீராகிக்கிறோம், ரத்த ஓட்டமும் சீராகிக்கிறோம். அப்படி நம்ம செய்யாமல் இருந்தாலும் சரி, உடலில் ரத்தம் போகிறது சீராக போகாமல் குறைந்த அளவு இருந்தாலும் சரியாக போகாமல் இருக்கும். அதே நேரம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆழத்தில் போய் வரவங்க சரியாக மூச்சு விடாமல் வெளிவந்தால் அந்த தன்மையை மூச்சோட சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காரணும். இல்லைன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். தண்ணி மெதுவாக குடித்தாங்கன்னா அந்த தன்மைகள் உள் உறுப்புகளில் மாற செய்யும். அப்புறம் அது எளிமையாகிடும். அதெல்லாம் செஞ்சும் சரியாகலை அப்படின்னாலும் உடம்புல அதிக வெப்பத்தன்மை அதிகரித்தாலும் சரி, அதிகமாக நம்ம கத்தி பேசுகிறது செய்கிறது, அதிக சத்தம் கேட்குது செய்தனா அந்த சத்தங்கள் கூட நமக்கு கேட்க முடியலை. நம்ம உடலில் அந்த சத்தத்தை கூட கேட்டு மறுபடியும் அது இயற்கையாக செயலுக்கு கொண்டு வர தன்மைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதனால நெஞ்சு வலி அதிகமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உள் உறுப்புகளும் சரி நரம்பு பகுதிகளும் சரி அது பலவின்மை குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எளிமையான முறையில் நாம் மருந்து உள்ளுக்கும் கொடுத்து வெளியிலையும் மருந்தை பயன்படுத்தினோம் அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு சரியாகும். அப்படி நம்ம பார்க்கல அதிகமாக யாருக்கு அதிக நெஞ்சு வலியும் சரி மாரடைப்பு தன்மையும் சரி ஆண்களுக்கு தான் அதிகம் வருது அப்படின்னா. ஏன்னா அவங்க பல விதமான யோசனைகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்கன்னா நிறைய வேலை சம்மந்தமாகவும் சரி குடும்ப சம்மந்தமாகவும் சரி ஒரே சிந்தனையிலே இருப்பாங்க. சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்குது, மலைக்கட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இரத்த குழலில் போகிற ரத்தங்கள் கூட அங்கங்கே படிஞ்சு அதுவே நாள் பட்டுருச்சுன்னா பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரத்தத்தோட காற்றும் சேர்ந்து உந்துதல் தன்மையினால தான் உடல் நரம்பு பகுதியில் எல்லா இடத்துக்கும் பரவும். அந்த தன்மைகள் குறையலை, அது ஒரு இடத்துலையே இதாக செய்யும். இது நாட்கள் அதிகமானால் இந்த பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலத்திலே என்னென்னா உடம்புக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறம் உடம்புல நெஞ்சு பகுதியில் அதிகம் எரிச்சலாக இருக்குன்னா நாம் வலது பக்கம் திரும்பி படுத்தோம் அப்படின்னா சுவாசம் சரியாக சீராக போகும். அதே இது இடது பக்கமாக திரும்பி படுத்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் உடம்புக்கு சீராக செயல்படும். இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். நெஞ்சு வலி இருக்கவங்க அதிகம் கடினமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. எளிமையான உணவுகளும் சீக்கிரம் செரிக்கக்கூடிய தன்மையில் இருக்க உணவுகள் சாப்பிடணும். காரம் அதிகம் எடுத்துக்கக்கூடாது. உப்பு புளி காரம் இதெல்லாம் மீடியமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதே போல் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கக்கூடாது. பெண்களும் சரி ஆண்களும் சரி எடுத்துக்கக்கூடாது. வருஷத்தில் ஒரு நாள் உணவுக்கு கொஞ்சமாக பயன்படுத்தினா போதுமானது. மற்ற நேரங்கள் எடுக்கக்கூடாது. இதில் உடம்புல பலவீனமை குறைஞ்சும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
இப்போ வந்து மருந்து செய்முறையில் எளிமையான முறைகள் பார்க்கலாம். முதல் வந்து பனைவெல்லம் வந்து கிருமி நாசினி. இது வந்து நம்ம உடம்புல வந்து உள்பகுதியில் கொழுப்பு படிவங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தூவம் வந்து செரிக்காமல் செய்யாமல் இருக்குது அப்படின்னா இந்த இனிப்புத்தன்மை போகையில் உள் உறுப்புகளில் வந்து திசுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். அப்படி சீக்கிரமாக வந்து செயல்படையில் ஜீரணத்தன்மையை வந்து அதிகரிக்க செய்யும். அதனால் வந்து நாம் இதை எடுத்துக்கிறோம். சீக்கிரம் செமிச்சிருச்சு அப்படின்னா பசி வந்து அதிகம் எடுக்கும். நம்ம பசி எடுக்கிற நேரம் 3 நேரம் உணவு சாப்பிட்டா போதும். ஒரு சிலர் 2 நேரம் சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. முறையாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது வந்து நாட்டு மாட்டு நெய். நெய்யோட தன்மை வந்து என்னென்னா அதிகம் வெப்பமும் இருக்கும், அதிக குளிர்ச்சியும் இருக்கும். அதாவது ரெண்டுமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது தான். நம்ம உடம்புக்கு எவ்வளோ வெப்பத்தன்மையும் எவ்வளோ குளிர்ச்சி தன்மையும் தேவையோ அதை வந்து தக்க வச்சுக்கிற தன்மை வந்து இந்த நாட்டு மாட்டு நெய்க்கு வந்து இருக்குது. அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். அதே போல் வந்து உள் உறுப்புகளில் வந்து எவ்வளோ இடங்களில் பாதிப்பு இருக்கோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நாம் வந்து கூட்டு மருந்தோடு இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அதிகம் வந்து எண்ணெய் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொழுப்புத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து முறைப்படி வந்து மருந்தோட தேவையான அளவு எடுக்கல. இது வந்து மருத்துவத்தன்மையில் உள் உறுப்புகளை சரி பண்ணக்கூடியது அப்படின்லாம். இது வந்து என்னென்னா முள்ளால் எடு அப்படின்வாங்க. அதிகமாக வந்து தேங்காய் சாப்பிட்டாங்கன்னா கொழுப்புத்தன்மை அதிகரிக்கும், நெஞ்சு வலியும் சரி நெஞ்சு எரிச்சலும் அதிகமாகும் அப்படின்னாங்க. இதே இது இந்த பிரச்சனைகள் இருக்குது, நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு குறைந்த அளவில் வந்து எளிமையாக செரிக்கக்கூடிய தன்மையில் மருந்தாகவும் வந்து கூட்டு மருந்தோடு சேர்த்து கொடுக்கல. அவையெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகும். உள் உறுப்புகளும் அதே போல் வலியும் வந்து நீக்கக்கூடிய தன்மையிலையும் வந்து இது எளிமையாக வந்து பயன்படுத்தலாம். இதோட நீரும் சரி தேங்காய் பாலும் சரி உடம்புக்கு வந்து அதிக குளிர்ச்சி வந்து தரக்கூடியது. அதே போல் உள் உறுப்புகள் அதிக குளிர்ச்சி இருந்தாலும் அதை வந்து குறைந்த அளவில் உடம்புக்கு தேவையான அளவு கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இதோட கூட்டு மருந்தாக வந்து ஜாதிபத்திரி வந்து துவர்ப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை, அதோட வந்து எண்ணெய் பசபசப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பூ வந்து குறைந்த அளவில் வந்து நம்ம கூட்டு மருந்தாக சேர்க்கல உள் உறுப்புகளை வந்து சரி செய்யும். அதோட என்னென்னா நெஞ்சு எரிச்சலை வந்து நீக்கக்கூடிய தன்மையும் வந்து உடையது. பசியை வந்து சீக்கிரம் தூண்டும், ஜீரணத்தன்மையை அதிகரிக்கும். அதுக்காண்டி வந்து கூட்டு மருந்தோட நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து இயற்கையாகவே வாசனை திரவியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உணவுப் பொருட்களில் நாம் வந்து கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கிறத வந்து கூட்டு மருந்துகளோடும் சரி உணவுகளுக்கும் சரி தனியாக பயன்படுத்தாமல் கூட்டு மருந்தாக வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இது வந்து வேலிப்பருத்தியோட தன்மை என்னென்னா வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல உள்ள வலிகளை நீக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்குது. இதோட செய்கை வந்து என்னென்னா வலியை நீக்கும். அதோட வந்து இதில் வந்து சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. நாம் வந்து இது குறைந்த அளவில் பயன்படுத்தினோன்னா அது வந்து சரியாக இருக்கும். இலையை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இலை பூ எல்லாத்துக்குமே வந்து ஒரே செய்கை தான் உண்டு. அதனால் நம்ம வந்து கூட்டு மருந்தாக சேர்க்கலை. இது வந்து கூட்டு மருந்துகளாகவும் இது வந்து மேல்புற பூச்சாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இலையோட அளவுகள் உள்ளுக்கு கொடுக்கணுன்னா குறைந்த அளவுகள் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுகளை வந்து முறைப்படி பயன்படுத்தினோன்னா நெஞ்செரிச்சல் நெஞ்சு வலி எல்லாமே சரியாகும். இதை வந்து நாம் வந்து எளிமையாகவே கூட்டு மருந்துகளாக செஞ்சு உள்ளுக்கு சாப்பிட்லாம். இப்போ ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா வலி அதிகமாக இருக்குது அப்படின்றல கை வச்சு லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுக்காம மேலே வந்து வச்சா போதும். 2 தடவை கை வந்து மாற்றி 3 டைம் வந்து வச்சு எடுத்தால் வந்து போதுமானது. இல்லை அதிகமாக இருக்குன்னா நாம் வந்து இந்த பகுதியில் இப்படி நீவுனா போதுமானது. 3 தடவை நீவி விட்டால் போதுமானது. பெண்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகம் வந்து அமைதியாக இருக்க இடங்கள்ல இல்லை வந்து எந்த சத்தம் இல்லாத இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அப்படியே வந்து சரியாகலை அப்படின்றவங்க என்னென்னா பாசி செயின் இந்த மாதிரி இது வந்து கழுத்தில் இப்படி போட்டிருப்பாங்க. கழுத்தில் போட்டிருக்கிறது அகலமாக போடாமல் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த செயின் வந்து இப்படி படுறது மாதிரி போடுவாங்க. படுது அப்படின்னா இந்த செயின் அழுத்த அந்த நரம்புகளை வந்து தூண்ட ஆரம்பிக்கும், வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து செயின் இந்த மாதிரி பாசி ஏதாவது ஒரு சின்ன பொருள் வந்து அழுத்துற மாதிரி போடுவாங்க.
நாம் வந்து அந்த இடத்துல உள்ள வலியாக இருந்தாலும் சரி, வேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எளிமையாக வந்து சரி பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்வான். இப்போ வந்து இதை கூட்டு மருந்தாக செய்முறையில் அண்ணா வந்து செஞ்சு காமிப்பார். இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி, அதாவது செஸ்ட் பெயின் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. இது வந்து எலும்புகள்லையும் சதைப்பகுதியில் மட்டும்தான் வந்துட்டு வரக்கூடிய இந்த வலி. இது யார் யாருக்கு அதிகம் வரும்ன்ற பார்த்திங்கன்னா, அதாவது வந்து தினக்கூலி அதிகமாக வந்துட்டு மூட்டை தூக்குறவங்களுக்கும், வேலைப்பளு அதிகமாக வந்து செங்கல் வந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கும், மரகு வேலை மர வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மரம் உடைத்தல், மரம் வந்துட்டு தூக்குதல், அப்புறம் கரும்பு வந்துட்டு கரும்பு வெட்டுறவங்க இவங்களுக்கும், தச்சர் வேலை அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்துட்டு இந்த வந்து நெஞ்சு வலி வந்து இருக்கும். புதுசாக வந்துட்டு வயலில் வந்து வேலை செய்கிறவங்க, இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக சரிவர வந்து சாப்பிடாம அதிகமாக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செஸ்ட் பெயின் வந்து வரும். அவங்களுக்கு இப்போ மருந்து வந்து செய்முறையை வந்துட்டு பார்க்குறோம். வந்து தேங்காயை வந்து உடைச்சி அதை வந்து துருவி வந்து வச்சுருக்கோம். இது வந்து அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறோம். ஜாதிபத்திரி ஒரு 1/4 பூ அளவுக்கு மட்டும் வந்து இருந்தால் போதும். சின்னதாக வந்து உடச்சி போட்டுக்கிறோம். இது கூட நாட்டு மாட்டு நெய் நல்லா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட பனை வெல்லம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு. பனை வெல்லத்தை வந்து நல்லா பொடியாக வந்து இடித்து இதோட வந்து சேர்க்க போகிறோம். பனை வெல்லம் சிறு சிறு துகளாக ஆக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துக்கிறோம். இதை வந்து நம்ம உள்ளுக்க வந்து சாப்பிடணும். தினமும் ஒரு முறை காலையில் 45 நாள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வரணும். இது கூட வேலிப்பருத்தியை வந்து இலை, பூ, காய் எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சி நம்ம வந்து சாராக வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இந்த வலிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாராவும் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா அப்படியும் வந்துட்டு போடலாம். இதை போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். எளிய முறையில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி மருத்துவம் வந்து செஞ்சுருக்கோம். இதை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நெஞ்சு வலி பூரண குணமாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.